இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா வாழ்க்கையில் உருப்படுறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வழி என்னவாக இருக்கும் அப்படின்னா, பாக்கியாவுக்கு இந்த தலைகளில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த கதையில் பாக்கியாவுக்கு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் கோபி அவங்கள நடத்தினார் அப்படிங்கிறலாம் தெரியும். ஒரு நாளும் ஒரு செகண்டு கூட பாசம் காமிச்சதே கிடையாது. அவங்க கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்காக ஒரு பரிதாபப்பட்டது கூட கிடையாது. பேசிக் எம்பதி. மனுஷங்களை பார்த்தாச்சா ஐயோ பாவமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு தோணல, அப்படி கூட தோணுது கிடையாது. அவங்க கல்யாண நாள் அன்றைக்கோ பிறந்த நாள் அன்றைக்கோ லேட்டாக வருவார், வந்துட்டு அவர் பேசாமல் ஒரு கேக் வாங்கிட்டு வருவார். இவங்க சாப்பிடும் போது பார்த்தா ஆஃபீஸ் ஒரு பார்ட்டி அதில் மீந்து போன கேக்கு சாப்பிடு அப்படிங்குவார். இதெல்லாம் முன்னாடி நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றி எதை பற்றி யோசிச்சது இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு காசு கொஞ்சம் வேணும்னு ஹெல்ப் கேட்டால் கூட அதுக்கு ஈஸ்வரியெல்லாம் கேவலமாக பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான குடும்பமாக தான் இவங்க அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா, இப்போ ஒருத்தர் கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் அந்த குடும்பத்தோடைய அந்த ஆளோடையே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவர் மேலே ஒரு பரிதாபம் வந்துருமா, கடத்தப்பட்டவங்களுக்கு கடத்தினவர் மேலே ஒரு பரிதாபம் வந்துருமா. அந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பாக்கியாவை பார்த்தாலே. பாக்கியா பண்ணுற காரியம் செய்கிற காரியம் எல்லாமே முட்டாளத்தனத்தின் உச்சகட்டமாக இருக்குது. இன்றைக்கி அவர் இதே பாக்கியாவுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கியா ஒரு சின்னதாக சறுக்கி விட்டால் கூட கோபி அதில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ஜாலியாக. நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட வேணாம் பாக்கியா, நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக வந்த போது எல்லாத்தையுமே பாக்கியா வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற மாதிரி தான் அவர் பேசினார். நீங்கள் அவ்வளோ மோசமாக சேடிஸ்ட்டாக மற்றவங்களுடைய குரூர புத்தியோட மற்றவங்களுடைய துன்பத்தில் இன்பம் காட்டுற ஆளாக இருக்க தேவையில்லை. ஆனால் அவருக்கு போய் நான் உதவுறேங்கிற பேரில் சார் நீங்கள் கொஞ்சம் பாவமாக இருக்குது சார், உங்களை பார்த்தா என் கம்பெனியில் வேலைக்கு வரீங்களா சார் அப்படின்னு கேட்கலாமா? உங்களை லைசன்ஸை தூக்கி போட்டு கிழிச்சு போட்டவர் உங்களோட இதில் எத்தனையோ தடவை எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்கள் சமையல் ஆர்டர் பெருசாக எடுக்கும் பொழுது அதே சமயத்தில் அங்கே வந்தபோது அவர் வேணும்னே எக்ஸ்ட்ராவாக இது சாப்பாடு தான் நல்லாயிருக்கும், அது சாப்பாடு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கெடுத்து விட பார்த்தாரு. இந்த மாதிரி பல இடங்களில் உங்கள் சாப்பாடு சரியில்லை, அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்காதீங்கன்னு வாய் விட்டே பேசியிருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டராக ஒரு தடவை இந்த கேன்டீன் ஆர்டர், இன்னொரு ராதிகா ஒரு கேன்டீன் ஆர்டரை பறிச்சிட்டாங்க, இன்னொரு கேன்டீன் ஆர்டர் வேணும்னு போகும்பொழுது இவங்க சாப்பாடு சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இங்கே பணம் வந்திருக்கா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த ஆர்டர் கிடைக்கிறதா அந்த ஆர்டரை கெடுத்து விட்டதும் இவர் தான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனுஷனுக்கு நான் வேலை என் கம்பெனியில் வேலை தரேன், மேனேஜராக வாங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸில் சீதா மேம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நிஜமாக பாய்சன் வைக்கிறது கூட தயங்க மாட்டார் அவர்லாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களாமா. நீங்கள் எனக்கு போட்ட நகை, இந்த நகையெல்லாம் வச்சுக்கோங்க, வச்சு அந்த நகையை வச்சு அவருக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னாங்களாம். இந்த பைத்தியக்காரத்தனத்தை எங்கே போய் சொல்கிறதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியல. இந்த நகை ஆக்சுவலாக எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. ஈஸ்வரியே படு மோசமான ஒரு ஆள் தான். இப்போதைக்கு நம்ம அவங்க வயசு காரணமாக அவங்க பாவம் பாட்டி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வாயில் பேசுகிற வார்த்தைகள் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்லையுமே அத்தனை விஷத்தன்மை இருக்கும். நடுவில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பாக்கியாவை மதிக்கவே இல்லை, பாக்கியா வேலை செய்கிறது பிடிக்கல, எல்லாமே இதாகிட்டு இருந்துச்சு. இதில் இப்போ கோபியுடைய ரகசியம், கோபி ராதியா கூட அஃபேரில் இருக்கார், தொடர்பில் இருக்காருங்கிறது தெரிஞ்சு அந்த சமயத்தில் இருந்த ஹை பிபியில் அவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கீழே விழுந்து ராமமூர்த்திக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வந்தபோது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு பரிதாபமாக அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க பாக்கியா. அப்போ பணம்னா எங்கே போகிறது? பணம் என்ன மரத்தில் காய்க்குதா? நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா பணத்துக்கு அப்படின்னு ஒரு நாள் கோவமாக பேசுவார் கோபி. அப்போ நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த நகை போதும், இந்த நகையை வச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாம், நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற செலவு இந்த பக்கம் பாக்கியாவும் கொஞ்சம் கொடுப்பாங்க, இந்த பக்கம் கோபியும் கொடுப்பார். அப்போ கொடுத்த நகை, அந்த நகையை இப்போ திருப்பி கொடுத்ததுக்கு அப்படியே ஓகே அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் சீன்லாம் போட்டுட்டு இதில் வேறு எவ்வளோ நல்லவங்க பாக்கியான்னு தெரியுது அவனுக்கு, அவங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க கூட நல்லது தான் நினைப்பா அப்படின்னு பேசும்போது ஈஸ்வரி அதை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நாளான்னைக்கே பாக்கியா உனக்கெல்லாம் இவ்வளோ திமிர ஆகாது பாக்கியா அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி ஜந்துக்களுக்காகவும் ஜென்மங்களுக்காகவும் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப நல்லவங்களாம் நடந்துக்கிற பாக்கியாவை நினச்சா நமக்கு சிரிக்கிறதா அழறதாங்கிறது தெரியல. பாக்கியா உருப்படுறதுக்கான வழி அப்படிங்கிறது ஒன்று இருக்க மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த இதில் இந்த ப்ரோமோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன நல்லது தான் மற்றவங்களுக்கு பாக்கியா நடப்பா அப்படின்னா எங்களுக்கும் நல்லது நினச்சி பேசாமல் சீரியலை முடிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அந்தளவுக்கு மக்கள் எரிச்சப்படுற அளவுக்கு தான் பாக்கியாவோட கேரக்டர் ஓவர் நல்லவங்களாக காமிக்கிறாங்க. நல்லவங்க அப்படின்னா முட்டாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத எப்போ மாற்ற போகிறாங்கிறது தெரில. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.